அனைவருக்கும் வணக்கம். சங்கடகர சதுர்த்தி குறிப்பாக மாதந்தோறும் வருகின்ற அனைத்து சங்கடகர சதுர்த்திகளும் மிகவும் சிறப்பான பலன்களை தரும். அவற்றில் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற சங்கடகர சதுர்த்தி என்பது மிகவும் உன்னதமானதாகும். காரணம், ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் பெருமானின் வழிபாடு என்பது நம்முடைய ஆன்ம பலத்தையும் ஆத்ம பலத்தையும், குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செயல்களும் வெற்றியாக ஆவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இவற்றில் அனைவரும் இந்த வழிபாட்டை அவர்களுடைய சூழ்நிலை, உடல்நிலை, மனநிலையை பொறுத்து அந்த எம்பெருமான் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து கொள்ளலாம். இவற்றில் மிக குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள், சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள், அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை, விநாயகர் வழிபாட்டை கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம், அவர்களுடைய தடைகள் மற்றவர்களை விட இவர்களுக்கு கொஞ்சம் சற்று அதிகமாக பலன் அளிக்கும் என்பது சாஸ்திரம். இதை தொடர்ந்து கடைபிடிங்கள். மேலும் இந்த வழிபாட்டின் மூலமாக அன்று செய்கின்ற தான தர்மங்கள் நமக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தையும் பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் என்பது உண்மை. மேலும் இந்த வழிபாடு என்பது மிகவும் எளிமையானதாகும். குறிப்பாக அவர் வீட்டிலோ அல்லது கோயில்களிலோ செல்லும் போது சிறிய அளவு அருகம்புல்லை மற்றும் தங்களுடைய பிரார்த்தனையாக வைத்து விநாயகர் பெருமானும் சமர்ப்பித்தால் கண்டிப்பாக நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் மிக மிக விரைவாக தீர்ந்துவிடும் என்பது ஐதீக உண்மை. இதை அனைவரும் நண்பர்களும் நல்ல முறையில் இந்த சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதே பணிவான வேண்டுகோள். இந்த திதியை இந்த சங்கர சதுர்த்தியை பொறுத்தவரையில் மிக மிக எளிமையான வழிபாடாகும். இவற்றை மாலை நேரத்தில் தங்கள் வீட்டின் அருகில் உள்ள விநாயகர் பெருமானை சென்று வழிபட்டு வாருங்கள். அப்படி சந்தர்ப்பம் அமையாதவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியோ மனதார எம்பெருமான் ஞானக்கடவுளை ஓம் கணாதிபதியே நமக, ஓம் கணாதிபதியே நமக என்று 5 முறை மனதார பிரார்த்தனை செய்து வணங்குங்கள். அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை தேடி நல்லதே நடக்கும், நன்மையாகவே இருக்கும் என்று கூறி நாம் எப்போதும் நல்லதே